யாருடன் கூட்டணி என முடிவெடுக்க முடியாமல் வழக்கம் போல இழுத்து கொண்டிருக்கும் பிரேமலதா இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கு கூட்டணி என சொல்லிவிடுவோம் என அடுத்த கெடுவை வைத்திருக்கிறார். பிரேமலதா தங்கள் பக்கம் வந்தால் சிறப்பு என கணிக்கிறது திமுக தலைமை. ஆனால் விருதாச்சலம் காங்கிரஸ் எம்எல்ஏவான ஆர் ராதாகிருஷ்ணனும் ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏவான வசந்தம் கார்த்திகேயனும் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்துவிடக் கூடாது தெய்வமே என இஷ்ட தெய்வங்களை எல்லாம் இன்ஸ்டால்மெண்டில் வேண்டிக் கொண்டே இருக்கிறார்களாம். கடந்த 2006 தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் முதலாக தனித்து போட்டியிட்டு வெற்றி கொடி நாட்டினார் விஜயகாந்த். அதற்கு அடுத்த தேர்தலிலும் அங்கு தேமுதிகவுக்கு ஜெயம் கிட்டியது. இதனால் விருதாச்சலத்தின் மீது தேமுதிகவுக்கு எப்போதுமே தனி பிரியம்தான். இதே போல 2011 தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் விஜயகாந்த். இதனால் இந்த தொகுதியையும் மறக்காமல் தனது விருப்ப பட்டியலில் சேர்த்திருக்கிறது தேமுதிக. இம்முறை தேமுதிக திமுக கூட்டணிக்கு வறுமையானால் இந்த 2 தொகுதிகளில் ஒன்றை நிச்சயம் தங்களுக்கு கேட்கும். விருதாச்சலத்தை கேட்டால் கூட திமுக விட்டு கொடுத்துவிடும். ஆனால் ரிஷிவந்தியமானது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரான வசந்தம் கார்த்திகேயனின் தொகுதி. இதை விட்டு தருவதில் திமுகவுக்கு நடைமுறை சிக்கல் இருக்கின்றன. இருந்த போதும் ரிஷிவந்தியம் கார்த்திகேயனும் விருதாச்சலம் ராதாகிருஷ்ணனும் பிரேமலதாவின் பிரேக்கிங் நியூஸ் எப்போது வெளியாகும் என எதிர்பார்த்து தூக்கம் தொலைத்து நிற்கிறார்கள். இது தொடர்பாக நம்மிடம் பேசிய வசந்தம் கார்த்திகேயனின் ஆதரவாளர்கள் திமுக கூட்டணிக்கு வந்தால் சென்டிமெண்டாக விஜயகாந்த் போட்டியிட்டு வென்ற விருதாச்சலத்தையும் ரிஷிவந்தியத்தையும் பிரேமலதா பிடிவாதமாக கேட்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் ரிஷிவந்தியத்தில் மீண்டும் தாம் தான் நிற்க போகிறோம் என்ற நம்பிக்கையில் வசந்தம் கார்த்திகேயன் கடந்த முறை தனக்கு வாக்களிக்காத மக்களையும் தன்னை நோக்கி திருப்பி இருக்கிறார். இவ்வளவையும் செய்துவிட்டு கூட்டணி முடிவால் தொகுதி நம் கையை விட்டு போய்விடுமோ என்ற கவலை அவருக்கு இருக்கிறது. அப்படி ஏதும் நடந்துவிடாதபடிக்கு தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் என்றனர். ராதாகிருஷ்ணனின் விசுவாசிகளோ விருதாச்சலத்தில் கடந்த முறை ராதாகிருஷ்ணன் பார்டரில் தான் பாஸ் ஆனார். அதற்கு பிறகு கடலூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரான அமைச்சர் சி வே கணேசனிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்ட அவர் இம்முறையும் தொகுதியை தனக்கே வசப்படுத்திக் கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் கடந்த 1 வருட காலமாக செய்து வருகிறார். இருந்தாலும் கூட்டணி கட்சிதான் என்பதால் விருதாச்சலத்தையும் தேமுதிகவுக்கு விட்டு கொடுத்து காங்கிரசுக்கு வேறு தொகுதியை ஒதுக்குவதற்கு திமுக சற்றும் தயங்காது என்பதால் கார்த்திகேயனை விட நம்மாளு ரொம்ப கலங்கி போயிருக்கார் என்று தெரிவித்தனர்.